வணக்கம். மார்ச் மாதம் 22ஆம் தேதி 2026 முதல் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக உங்கள் ஜோதிடர் டி நல்லபிரம்மா பேசுகின்றேன். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜென்ற சித்தரையும் கரூரா சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இனி இவ்வாற கிரக நிலைகளை பார்க்கலாம். குரு பகவான் ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். கேது பகவான் சிம்ம ராசியிலும், ராகு பகவான் கும்ப ராசியிலும், சனீஸ்வர பகவான் மீன ராசியிலும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாதக்கோள்களை பொறுத்தவரை செவ்வாயாகப்பட்டவரும் புதனாகப்பட்டவரும் கும்ப ராசியிலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுக்கிரன் சூரியன் மீன ராசியில் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார்கள். இவற்றிலே சுக்கிர பகவான் மார்ச் மாதம் 26ஆம் தேதி 2026 அன்று மீன ராசியில் உச்சம் பெற்றிருக்கின்ற சுக்கிர பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சியாகின்றார். நாள் கூடாகப்பட்ட சந்திர பகவான் மேஷ ராசியிலே ஞாயிறன்று சஞ்சாரம் செய்கிறார் பரணி நட்சத்திரத்தில். அதன் பிறகு மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி என்று சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை சந்திராஷ்டம் வேறு ராசிகள் என்று பார்க்கின்றபோது கன்னி ராசி, துலாம் ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி இந்த 4 ராசிகள் சந்திராஷ்டம் பெறும் ராசிகளாக இருக்கின்றது. இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாரம் எப்படி இருக்கும் உங்களுக்கு? லக்கி குபேரன் நீங்களா? உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து குருவுடைய பார்வையை பெறுகின்றார். சூரியன் மற்றொரு யோகாதிபதி. குருவுடைய பார்வை செவ்வாய்க்கு இருப்பது மிக பலம். சூரியன் உங்களுக்கு 12ல் இருந்தாலும் 11ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை சூரியனாலும், அதே போல் சனியாலும். சுக்கிரன் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதும் 26ஆம் தேதி ராசிக்கு வருவதும் மிகவும் அற்புதமான அமைப்பு. மனதில் தெளிவு இருக்கும். எந்த ஒரு விஷயத்தும் தேவையில்லாத பயம் இருக்காது, குழப்பம் இருக்காது. மற்றொரு ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம், உற்றார் உறவினர்களால் ஆதாயம், எந்த ஒரு விஷயத்தில் நல்ல ஒரு தெளிவான முயற்சிகள், இவை எல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் ஒரு சாதகமான வாரமாக அமைந்திருக்கிறது. சந்திரன் மனோகாரகன். அவர் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியில் அமர்வதும் 2ல் உச்சம் பெறுவதும் 3க்கு சென்று ஆட்சி, அதாவது குருவோடு சேர்க்கை பெறுகின்ற குருச்சந்திர யோகம், அதன் பிறகு 4க்கு சென்று ஆட்சி என்று மனோகாரகன் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக இருக்கிறார். எனவே தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறுவீர்கள், முன்னேற்றமான பாதையில் செல்வீர்கள், புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். சேமிப்புகள் அதிகரிக்கும். வீண் செலவுகள் எவையும் இல்லை. ஏழரை பற்றி கவலைப்படாதீர்கள் ராகு இருக்கிறவரை. ஆகையால் இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக மிக அற்புதமான முன்னேற்றத்தை பெறும். உத்தியோகத்தை பொறுத்தவரை சூரியன் 12லே சனியோடு சேர்க்கை. ஆகையால் சில சமயங்களிலே மேலதிகாரம் சில பகைமைகள் ஏற்படும். கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். வார்த்தையிலே நிதானம் வேண்டும். குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள். சொந்த தொழில் வியாபாரம் என்பது நாம் முடிவெடுப்பது, ஆனால் உத்தியோகம் என்பது மேலதிகாரிகள் என்று இருப்பார்கள் இல்லையா? ஆகையால் கொஞ்சம் உத்தியோகத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உடல்நலத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அதே போல குடும்பத்தில் கணவன் மணி உறவிலே சந்தோஷம், உற்றார் உறவினர்களும் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு யோகம் என்று உங்களுடைய சுற்றத்தார்களிடம் நீங்கள் ஒரு பெரிய மரியாதையை பெறுவீர்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். அவர்கள் கல்வியிலே புதன் உங்களுக்கு சாதகமில்லாமல் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கார். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை
தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. உத்தியோகத்தில் இருக்கின்றோர் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், தவறில்லை. அதை மட்டும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உம். ஊ இம் உம். ஓம் உம் கணபதி. உங்களுடைய எந்த பேர் ஓம் உம் வக்கரதுண்டாய நமகா, ஓம் உம் கணபதியே நமகா என்று ஓம் என்பது ஒரு பீஜ மந்திரம், உம் என்கின்ற ஒரு பீஜ மந்திரம், அப்புறம் கணபதி உங்களுக்கு விருப்பப்பட்ட செல்வ கணபதி, விஜய கணபதி, வக்கரதுண்டாய, தூமகேது என்று கணபதியுடைய பீஜ மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் உம் கணபதியே நமகா என்கின்ற அந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் இந்த வாரம் சகல விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகளும் மேன்மைகளும் நன்மைகளும் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி சகோதர சகோதரிகளை, இவ்வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு லக்கி குபேரனுடைய அருள் இருக்கிறதா? ஆம், இருக்கிறது. காரணம், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி, 2ஆம் இடத்தில் குரு ஆண்டுக்கோள்கள் மிக பலமாக இருக்கின்றார்கள். 10ல் பாம்பு அதாவது ராகு இன்று சிறப்பாக அமைந்திருக்கின்றது. கோச்சார நிலை ஜாதகமும் சாதகமாக இருந்தால் எல்லா விதமான யோகத்தையும் நீங்கள் அருள் பெறுவீர்கள். இப்பொழுது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் அமர்ந்திருக்கின்றார். 10ஆம் இடத்தில் செவ்வாய் புதன் பலமாக இருக்கின்றார். செவ்வாய் திக்பலத்தோடு இருக்கின்றார். இதையெல்லாம் உங்களுக்கு ஒரு மிக சாதகமான ஒரு அமைப்பை காட்டுகின்றது. கோச்சார ரீதியாக மனோகாரகனாகப்பட்ட சந்திர பகவான் இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு வருவதும், 2க்கு சென்று குருவோடு சேர்க்கை பெறுவதும், 3க்கு சென்று ஆட்சி பெறுவதும் எல்லாம் சிறப்பாக இருக்கு. மனநிலை மிகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தயக்கம் இருக்காது, தடங்கள் இருக்காது. எடுக்கின்ற முயற்சியிலே உங்களுடைய திட்டங்கள் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு ஆற்றலையும் அருளையும் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 26ஆம் தேதி உங்களுக்கு 12க்கு வருகிறார். 12க்கு வருவது யோகம், சுப செலவுகள், உங்களுடைய தேவைக்கான செலவுகள், ஒரு வீடு வாங்கக்கூடிய, வாகனம் வாங்கக்கூடிய அந்த யோகம் என்று உங்களுக்கு பரவலாக இந்த வாரத்தை பொறுத்தவரை பலமான நன்மைகளே இருக்கின்றது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். செவ்வாயும் புதனும் 10ல் இருப்பது, ராகுவோடு சேர்க்கப்பது அபரிதமான முன்னேற்றங்களையும் கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் பொருளாதார எழுச்சிகள் இல்லை, அதாவது உங்களுக்கு வீழ்ச்சிகள் இல்லை, எழுச்சி இருக்கிறது. வீழ்ச்சிகள் இல்லை, எழுச்சி என்று கூறுங்க, எழுச்சி இருக்கிறது, வீழ்ச்சிகள் இல்லை. எந்த ஒரு தெளிவான முடிவுகளையும் மிக விரைவாக எடுக்கக்கூடிய திறமையும் இருக்கும். ஆகையால் பொருளாதாரத்தில் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் எழுச்சியாக இருக்கும். உத்தியோகம் சுறுசுறுப்பு, உற்சாகமான முயற்சிகள், கடின உழைப்பு. ரிஷபராசி என்றாலே கடின உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு திறமைசாலி நீங்கள். ஆகையால் இந்த வாரம் உங்களுடைய உழைப்புக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும். மேல் அதிகாரிகளும் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். செயல்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், சுபகாரியங்கள் நடப்பெறக்கூடிய ஒரு நிகழ்வுகள் இவையெல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம் மற்றும் உங்களுடைய எந்த ஒரு முயற்சியும் மற்றொரு ஒத்துழைப்பும் உங்களுக்கு மிக சாதகமாக இருக்கும். ஆக இந்த வாரத்தை பொறுத்தவரை எந்த ஒரு செயலும் வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான வாரமாக ரிஷபராசிக்கு அமைந்திருப்பது மகிழ்ச்சிக்குரியது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் மந்திரம் உம். ஊ இம் உம். ஓம் உம் வக்கரதுண்டாய நமக. ஓம் உம் வக்கரதுண்டாய நமக. செல்வ கணபதியுடைய பீஜ மந்திரம். இந்த அற்புதமான பீஜ மந்திரம் இதெல்லாம் அம்பானிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. அது அவருக்கு இருக்கிற செல்வாக்குக்கு அவர் டெய்லி பூஜை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓம் வக்கரதுண்டாயும், ஓம் உம் வக்கரதுண்டாயும்,
ஓம் உம் வக்கரதுண்டா. அவர் பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1008 வாட்டி 10,008 வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவரெல்லாம் ஒரு பெரிய செல்வாக்காக இருக்கார். ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் செல்வ கணபதியை வணங்குவது எப்பயுமே லக்ஷ்மியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். இந்த மந்திரத்தை கூறுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். இது எப்பவுமே சொல்லலாம். இந்த நாள் அப்படின்லாம் இல்லை, இந்த வாரம் அப்படின்லாம் இல்லை, எப்பயுமே சொல்லலாம். ஓம் உம் வக்கரதுண்டாய உம், ஓம் உம் வக்கரதுண்டாய உம் அப்படின்ற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு, நலம் பெருக வளம். மிதுன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கலாம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி சகோதர சகோதரிகள், இந்த வாரம் எப்படி இருக்கிறது? மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. சந்திரன் உங்களுக்கு தனாதிபதி 11ஆம் இடத்தில் இருக்கிறார். அதற்கு பிறகு உங்கள் ராசிக்கு வருகிறார், 2ஆம் இடத்துக்கு சென்று ஆட்சி பெறுகிறார் என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மிகவும் பலமாக இருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி, சூரியன், சுக்கிரன் தசம கேந்திரத்தில் மிக அற்புதமாக அவர்கள் அமர்ந்திருக்கின்றார். இவற்றிலே சூரியன் திக்பலம் பெற்றிருக்கின்றார். பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் குருவோடைய பார்வையை பெறுவதும் மிக யோகமானது. தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியிலே எந்த விதமான தடங்கள் இருக்காது. எந்த விதமான முயற்சி எடுக்கின்ற பொழுது வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும். சாதகமான சூழ்நிலைகள், அந்த சாதகமான சூழ்நிலைகள் இவ்வாரத்தில் 22ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. ஆகையால் தைரியமான முடிவுகளை எடுப்பீர்கள். முயற்சியில் எந்த வாரத்தில் எந்த விதமான தடைகள் இல்லை. மனோக்காரன் பலமாக இருப்பதனால் மனதிலே தெளிவான சிந்தனைகள் இருக்கும். எந்த விதத்திலும் குழப்பங்கள் இருக்காது. தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் என்று வருகின்ற பொழுது சூரியன் உங்கள் ராசிக்கு 10 திக்பலத்தோடு இருக்கின்ற யோகம், மேலதிகாரம், நல்ல மதிப்பு, வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்ற புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதற்கான வாய்ப்புகள், முயற்சிகள் எடுக்கின்ற போது அதற்கான சாதகமான சூழ்நிலைகள் என்று இந்த வாரம் வேலையை பொறுத்தவரை, உத்தியோகத்தை பொறுத்தவரை மிகவும் உயர்வுகள் தான் உங்களுக்கு இருக்கின்றது. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவியிலே அன்பு பாசம். ஜென்மகுருவை பற்றி இப்பொழுது கவலைப்படாதீர்கள். அந்த ஜென்மகுரு இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்றாலும் அவர் உங்களுக்கு பாதகமான செயல்கள் எவையும் செய்ய மாட்டார். ஜென்மகுரு வனவாசம் என்பது உண்மைதான். ஆனால் பல குழப்பங்களை கொடுத்தாலும் இப்போ சூரியன் உங்களுக்கு 10 திக்பலத்தோடு இருக்கின்ற யோகம், அது உங்களுக்கு மிகவும் பலமான அமைப்பு. சுக்கிரன் உங்களுக்கு 26ஆம் தேதி 11ஆம் இடத்துக்கு வருகிறார். லாபஸ்தானத்துக்கு வருகிற சுக்கிரன் யோகாதிபதி உங்களுக்கு 5ஆம் வீட்டை பார்க்கிறார். குழந்தைகளால் மகிழ்ச்சி, புதிய அதிர்ஷ்டம், பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுகின்றது. எனவே எல்லா விதமான சாதகமான சூழ்நிலைகள் மிதுன ராசிக்கு இந்த வாரத்தில் இருக்கின்றது. எனவே யோகங்கள் உங்களுக்கு அதிகம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் உம். ஊ இம் உம். ஓம் உம் வக்கரதுண்டாய உம். ஓம் உம் வக்கரதுண்டாய உம். செல்வ கணபதிக்குரிய அற்புதமான பீஜ மந்திரம். சுட்சமமான இந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் காலையில் எழுந்து 16 முறை, குறைந்தபட்சம் 16 முறை உங்கள் விருப்பம். ஆனால் 16 முறை சொல்வது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மைகளின் யோகங்களும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரமே ஓம் உம் வக்கரதுண்டாய உம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
கடக ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புள்ள கடகராசி சகோதர சகோதரர்கள், இவ்வாரம் எப்படி இருக்கின்றது? ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு. இவற்றில் புதன் யோகம், செவ்வாய் யோகம் அல்ல. 8இல் செவ்வாய் அமர்ந்திருக்கின்ற பொழுது ராசிக்கு 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதாவது மகரத்தில் எந்த ஒரு கிரகமும் இல்லை. செவ்வாய் பாதிப்பை கொடுப்பார். 9ஆம் இடத்தில் சூரியன், சனி, சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார், யோகத்தை தருகின்றார். மார்ச் மாதம் 26ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு வருகிறார், அது யோகம் அல்ல. இப்படி உங்களுக்கு ஆண்டுக்கோள்களும் சாதகமாக இல்லை. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே கேது, 8ஆம் இடத்தில் ராகு, 12ஆம் இடத்திலே குரு, 9ஆம் இடத்தில் சனி என்ற ஆண்டுக்கோள்கள் சாதகமாக இல்லை. தசாபுத்தி அந்தரங்கள் சாதகமாக இருந்தால் அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். ஆனால் அந்த பிரச்சனைகளை சந்தித்துத்தான் தீர வேண்டும். விதியின் வழிபாடு, கோள்களின் கோலாட்டத்தில் இவர்களாம் நாம் சந்தித்தே தீர வேண்டும். கிரகங்களில் மாற்றம், அந்த கிரகங்களின் மாற்றத்தில் நாம் என்ன எதிர்கொள்ளுகிறோம் அதான் இந்த வாரப்பலன். ஆனால் ஜாதகமே முதன்மையானது. நீங்கள் பார்த்தீங்க என்றால் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் உங்களுக்கு தசாபுத்திகள் எப்படி இருக்குது, சுக்கிரசை நடந்து கொண்டிருந்தால் அந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறார் என்பதை பொறுத்தே உங்களுடைய இந்த கோச்சார பலனும் பொருந்தும். ஆனாலும் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் 10லே இருக்கிறார், பிறகு 11ல் உச்சம் பெறுகிறார், அப்புறம் குருவோடு சேர்க்கை பெறுகிறார், பிறகு உங்கள் ராசிக்கும் வருகிறார். எனவே இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாக எடுத்துக்கொள்ளலாம். தொழில் வியாபாரம், லாபாதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திலே 11க்கு 11 பாவத் பாவமாக இருக்கின்ற பலம் இந்த வாரம் லாபமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டும். சூரியன் சனி சேர்க்கை, மேலதிகாரம் பகமை ஏற்படும். சில பகமைகள் ஏற்படுகின்ற பொழுது வேலை எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு விரக்தி ஏற்படும். அப்படியெல்லாம் வேண்டாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சூரியன் சித்திரை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பங்குனி நடந்துகிட்டு இருக்கு, கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதான் கோச்சார பலனும் பார்த்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே விஷயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிதானத்துக்கு கடைபிடிக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் கவனம் கொள்ள வேண்டும். சில சமயங்களில் தனிமையை விரும்புவீர்கள், தனிமையான ஒரு செயல்களிலே நீங்கள் உங்களை ஈடுபாட்டை காட்டுவீர்கள். தியானம் செய்வது நல்லது. அதை தனிமையாக இருந்து தியானம் செய்வதுதான் தியானம். கூட்டு தியானம் என்பதெல்லாம் இப்பொழுதுலாம் அதிலே ஒரு 4 பேர் விரும்புகிறாங்க, 4 பேர் அப்படி நானும் சிரிக்கிறாங்க. இதெல்லாம் தனிமையான தியானம் ரொம்ப ரொம்ப நல்லது. சக்தியை வணங்குங்கள், என்றும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் கணவன் மனைவிகளை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரிய சனி இப்பொழுது சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிற பங்குனி மாதத்தில் பகமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிகளே நண்பர்களால் பிரச்சனைகள் இருக்கிறது. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒன்றுதான். நண்பர்களால் இப்பொழுது கொஞ்சம் நண்பர்கள் விஷயத்தில் மிகவும் கவனம் வேண்டும். மற்றபடி உங்களுடைய குழந்தைகள் 5ஆம் இடத்துக்குரிய குரு பகவான் செவ்வாய் பகவான் உங்களுக்கு இப்போ 8ல் இருக்கார். உங்கள் கடகராசிக்கு 5ஆம் இடம் விருச்சிகம், அது 8ல் இருக்கார். குழந்தைகளுடைய கல்வியிலும் கவனம். இப்படி உங்களை சுற்றி இப்போ எல்லா விதத்திலும் ஒரு மனத்தில் ஒரு அழுத்தம் குழப்பம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. கிரகங்கள் மாறும். இந்த சித்திரை பிறந்த பிறகு எல்லாம் உங்களுக்கு மாற்றம் இருக்கின்றது. ஆகையால் ஏப்ரல் 15, 14க்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சுபிட்சமாக இருக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது. இப்போ கொஞ்சம் அமைதியும் கவனமும் நிதானமும் கடைபிடிங்கள். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஓம் ஊ இம் உம். ஓம் உம் வக்ரதுண்டாய உம். ஓம் உம் வக்ரதுண்டாய உம். அது செல்வ கணபதிக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். கணபதியின் அருளை பரிபூர்ணமாக பெறுவீர்கள். வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக.
சிம்ம ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு ஷேர் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்ம ராசி சகோதர சகோதரர்கள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? இந்த ஞானத்தை காட்ட வேண்டும். ராசிக்கதிபதியான சூரிய பகவான் அட்டமத்தில் அமர்ந்து சனியோடு சேர்க்கை, சுக்கிரனும் சேர்க்கை பெற்றிருக்கிறார். ஆனாலும் சனி சூரியன் சேர்க்கை அப்பா புள்ள, சூரியன் அப்பா சனி புள்ள, இவங்க 2 பேரும் ஜென்மப்பாக. இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே அவங்களுக்குள்ளேயே ஒரு சண்டை நடக்கும். அதுவும் 8ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்க. சரி, 8ல் சூரியன் 8ல் சனி என்ன கெடுதலை செய்வ? ஆமாங்க, கெடுதலை செய்வாங்க. ஆனால் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியாலையும் பாதிப்பில்லை. அது 8ல் சனி இருந்தால் 7ல் கிரகம் தான் பாதிப்பில்லை. பலமுறை சொல்லியிருக்கேன். ராகு இருக்கார் இல்லையா? அதே போல் பார்த்தீங்கன்னா சூரியன் 8ல் இருக்கும்போது 7ல் கிரகம் தான் பாதிப்பில்லை. இது கோச்சார வேதை, கோச்சார பலன்களை கூறுகின்ற பொழுது நிறைய பேர் என்னுடைய நண்பர்களை இதை மறந்து விடுகிறார்களா, இல்லை தெரிந்தும் சொல்லாமல் இருக்கின்றார்களா? இது சிம்மராசி என்றாலே பயமாக கொடுத்துக்குமா? தைரியம் துணிச்சலை கொண்டவர்கள் சிம்மராசியின் நண்பர்கள். ஆகையால் 8ல் சூரியன் சனி சுக்கிரன் சேர்ந்தாலும் பாதிப்பு இல்லை. ஆனால் அழுத்தத்தை கொடுக்கும். என்ன அழுத்தத்தை கொடுக்கும்? இது நடக்குமா, இது நடக்காதா, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பல்வேறு விதமான குழப்பங்களை கொடுக்கும். அதுக்கு காரணம் 7ல் செவ்வாய், 7ல் ராகு செவ்வாய் இருக்குமா? 6ஆம் இடத்துல ஒரு மகர ராசியில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் யாருமே இல்லையே. அப்போ செவ்வாயும் சரி ராகுவும் சரி, 7ஆம் இடத்துல புதனும் வேற இருக்கார். இவங்க என்ன செய்வாங்க? முதல்ல போட்டு ஒரு குழப்புவாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்லாவே எதிரொலிக்கும். புதிய முதலீடு செய்கின்ற போது பலவிதமான தயக்கம், இதை நடக்குமா என்கின்ற ஒரு பயம். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய முதலீடு செய்வது எச்சரிக்கையாக இருங்கள். எந்த ஒரு காரியத்திலும் வருமானம் நன்றாக இருக்கும். லாபஸ்தானத்தில் குரு பலமாக இருக்கின்றார், வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். ஆகையால் அது நல்லா இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் மனோகாரகன் உங்களுக்கு சாதகமாக 10ஆம் இடம் 11ஆம் இடத்துல வரார். ஆகையால் இது எப்படி இருக்குன்னா செவ்வாய் புதன் வேளன் வில் அப்படிங்கிற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு. குழப்பம் வேணாம். புதிய முயற்சிகளும் கொஞ்சம் எச்சரிக்கை தான் வேணும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்ற விஷயத்தை தலையிடாதீங்க. அதுதான் உங்கள் வேலையாகவே இருக்குமே. மற்றவர்களுக்காக ஒரு யூனியன் லீடராக இருப்பீங்க. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கான சிம்ம ராசி சிங்கராசி இல்லையா? சிங்கராசி அப்படின்னாலே அப்படின்னாலே எல்லாத்துலேயும் ஒரு முட்டுக்கட்டை கொடுக்குமே. மேலதிகாரம் யாராக இருந்தானே, நான் தனி ஆள்றேன், என் வழி தனி வழி அப்படின்னு சொல்கிறக்கூடிய கேரக்டர் நீங்கள் இருந்தாலும் இந்த வாரம் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்கள். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ல் செவ்வாய், கணவன் மணி உறவில் அன்பை காட்டுங்கள், விட்டு கொடுத்து செல்லுங்கள். முடிந்தவரை அதை கடைப்பிடியுங்கள். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் இருக்குது. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவங்க கல்வியிலும் மேன்மை இருக்குது. உங்கள் ஆரோக்கியம் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. அழுத்தத்தை கொடுப்பதனால் மனநோய்கள் அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்குது. காலையில் எழுந்துக்கவே முடியாது உங்களால். இன்னும் கொஞ்சம் நான் தூங்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்டர்பே இருந்துக்கிட்டு இருக்கும். இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. உத்தியோகம் எச்சரிக்கை அக்கறை. முடிந்தவரை உங்களுடைய வேலையில் முழு கவனம், இதை கடைபிடிங்க. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜி மந்திரம் ஓம் வக்கரதுண்டாய அந்த கணபதியுடைய அற்புதமான பீஜி மந்திரம். வக்கரதுண்டா அழைத்து விடும், எந்த கெட்டதையும் அழிச்சோம். ஓம் வக்கரதுண்டாய இந்த மந்திரத்தை கூறுங்கள். இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாகும். நன்மைகளையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். நலம் பெறுக வளம் பெறுக. கன்னி ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும்
இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னி ராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரம் எப்படி இருக்கும்? நீங்கள் லக்கி குபீரனா? ஆம், இந்த வாரம் நீங்கள் லக்கி குபீரனே. ராசியாதிபதியான புதன் பகவான் 6ஆம் இடத்தில் அற்புதமாக தன்னுடைய நட்பு வீட்டிலே கும்ப ராசியிலே அமர்ந்து குருவோடைய பார்வை பெறுவது சிறப்பான ஒரு அமைப்பு. 6லே செவ்வாய், 6லே ராகு, இவங்கெல்லாம் உங்களுக்கு யோகத்தை தராங்க. 7ஆம் இடத்துல சனி, சூரியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இவர் அமர்ந்தால் கெடுபலனை செய்வார்கள் என்றால் 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தால் பாதிப்பு இல்லை. அதாவது கும்பராசியில் அதான் இருக்காரு, புதன் இருக்கார், செவ்வாய் இருக்கார், ராகு இருக்கார். அதில் சனி, சுக்கிரன், சூரியனால் பாதிப்பு இல்லைங்க. 10ல் குரு, 10ஆம் இடம், அது ஒரு முக்கியமான இடம். அந்த இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு இல்லை. ஆம், ஒரு கிரகங்கள் நன்றாக இருந்தால் இன்னொரு கிரகம் நமக்கு சாதகமாக இல்லாமலும் இருக்கும். ஆனால் உங்கள் ராசியாதிபதியான புதன் பகவான் சிறப்பாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் யோகத்தை பெறுகின்றது. பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். வரவுகள் பல வகையில் இருக்கும். கையிலே பணம் இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். முன்னேற்றமான பாதையில் செல்ல வேண்டும் என்ற எண்ணங்கள் அதிகமாகும். குழப்பங்கள், தயக்கங்கள், சந்தேகங்கள் இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம். பாதகமாக எந்த ஒரு செயலும் இந்த வாரத்தில் இல்லை. ஆனால் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. எப்போ சந்திராஷ்டமம்? ஞாயிறு திங்களுடைய பகல், அதாவது ஒரு 2 மணி வரைக்கும் வச்சுங்களேன். அது பரணியில் பிறக்கலாம் இந்த ஞாயிறு. அது உங்களுக்கு 8ஆம் இடம் மேஷராசியில். அதுக்கப்புறம் சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ல் உச்சம் பெறுவார், 10க்கு வருவார், 11 வருவார். சந்திரன் மனோகாரன் இந்த வாரம் மிக சாதகமாக இருக்கிறார். ஆகையால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். எப்பத்திலும்னா செவ்வாய்க்கிழமையிலேருந்து செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு உங்களுக்கு யோகமாக இருக்கும் அந்த நாட்கள்லாம். அதே போல் உத்தியோகம், உற்சாகம், சுறுசுறுப்பு, மேலதிகாரம், நல்ல மதிப்பா இதெல்லாம் இருக்குங்க. ஆனால் சனி சூரியன் சேர்ந்துருக்காரு. நீங்களாக கொஞ்சம் பிரச்சனையை ஏற்படுத்துவீங்க, நீங்களாக கொஞ்சம் யோசிக்காமல் பேசிடுவீங்க. அது மட்டும் வேணாம். புதன் சாதகமாக இருக்கார். எதிரிகள் இல்லை, எதிரிகளுடைய ஆதிக்கம் இல்லை, தொல்லைகள் இல்லை. நீங்கள் எடுக்கின்ற முடிவுகளுக்கு பேச்சு இல்லை. மேலதிகாரம் நல்ல மதிப்பு இருக்கும் உங்கள் மீது. அதெல்லாம் நல்லது. வார்த்தைகளை விட்டுறாதீங்க, அது மட்டும் கவனத்தில் வச்சுங்க. ஆனாலும் குரு 2ஆம் இடத்தை பார்க்குற பெரிய பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வார்த்தையில் கவனம் வேண்டும். அதுக்கு அடுத்தது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியம், உற்சாகம், சுறுசுறுப்பு, பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. மருத்துவ செலவுகள் போன்றவை எதுவும் இல்லை. கணவன் மனைவி ஊரில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 7ல் கண்டக சனி நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக கணவன் மனைவி ஊரில் கொஞ்சம் விட்டு கொடுத்தா, சூரிய வேறு சேர்ந்துட்டாரா, இப்போ கொஞ்சம் விட்டு தான் செல்லணும். குழந்தைகளாக கல்வியில் அவங்களாம் சூப்பராக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு உங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறையாக, அதுவும் பிரச்சனை இல்லை. 6ல் புதன் இருக்காராக இருக்க. கணவன் மணி உறவில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் உம். இம் உம். ஓம் உம் வக்ரதுண்டாய உம். ஓம் உம் வக்ரதுண்டாய உம் என்கின்ற இந்த பீஜ மந்திரம், செல்வ கணபதிக்குரிய பீஜ மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகள் உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்டு சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போலவே இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி சகோதர சகோதரர்கள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? இவ்வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருக்கின்றது. திங்கள், செவ்வாய், புதன் மதியம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம். நிதானம் காட்ட வேண்டும். 8ல் சந்திரன் உங்களுக்கு உச்சம் பெற்றாலும் 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. மேஷ ராசியிலே யாரும் இல்லை. அதே போல் 26ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு அதிபதி இவ்வாரத்தை பொறுத்தவரை 6ஆம் இடத்திலும் 7ஆம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கின்றார். அது சாதகமற்ற அமைப்பு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், ராகு. 6ல் சனி, சூரியன் யோகத்தை தருகிறார்கள். 9ல் குரு, 11ல் கேது யோகத்தை தருகிறார்கள்.
மாதக்கோள்கள் உங்களுக்கு சாதகம் இல்லை, ஆனால் ஆண்டுக்கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றார்கள். தொழில் வியாபாரம் சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது. மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமாக இருக்கின்றது. வருமானம் அதிகரிக்கும், தேவையற்ற செலவுகள் எவையும் இல்லை. புதன் உங்களுக்கு 5ல் இருக்கிறது, உங்கள் ராசிக்கு 9க்குரிய 5ல் இருப்பது பாவத் பாவமாக 9க்கு 9 என்று யோகமாக இருக்கின்றார். ஆகையால் வருமானம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகம் 6ஆம் இடத்திலே உங்களுக்கு சூரியன் யோகமாக அமர்ந்திருப்பதால் மேலதிகாரம், நல்ல மதிப்பு மரியாதை, புதிய முயற்சிகளில் கவனம் வேண்டும் சந்திராசிரம நாட்களில் மட்டும். மற்றபடி உங்களுடைய செயல்கள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய மேலதிகாரிகளும் நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். பங்குனி மாதம் முழுவதும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது. ஆரோக்கியத்தில் சனி, ராகு, சூரியன் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றார்கள். உங்களுடைய கணவன் மனைவி உறவு 7க்குரிய செவ்வாய் உங்களுக்கு ராகுவோடு சேர்ந்து பிறக்கினால் மேஷராசி தான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம். அதான் கணவன் மனைவி உறவுகளிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஆரோக்கியம் நன்றாக இருக்குது. குழந்தைகள் அவங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க படிப்பு ஏன்னா தேர்வெல்லாம் இப்போ வருது. அவங்களாம் குழந்தைகளால் உங்களுக்கு எந்த விதமான மனக்கவலைகளாக இல்லை. கணவன் மனைவிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். புதிய முயற்சிகள் சந்திராஷ்டம நாட்கள் மட்டும் தவறுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாக ஆண்டுக்கோள்களால் உங்களுக்கு ஏற்படுகின்றது. இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் என்று பார்க்கின்ற பொழுது உம் ஊ இம் உம் ஓம் உம் வக்ரதுண்டாய உம் அப்படிங்கிற செல்வ கணபதியுடைய இந்த பீஜ மந்திரத்தை கூறுங்கள். வெற்றிகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற போது இந்த மந்திரத்தை ஒரு 5 நிமிடம் நீங்கள் கூறிவிட்டு அதன் பிறகு அந்த செயல்களை செயல்படுத்துங்கள். நிச்சயம் அந்த வெற்றி உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க வைக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யுமே அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் விருச்சிக ராசி சகோதரர்களுக்கு எப்படி இருக்கும்? நன்மையாக இருக்கிறதா? லக்கி குபேரனுங்களா? இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. புதன் மதியத்துக்கு பிறகு வியாழன், வெள்ளி அப்படிங்கிற நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ராசிக்கு யோகாதிபதியாகப்பட்ட குரு 8ல் அமர்ந்திருக்கின்றார். மற்றொரு யோகாதிபதியான சூரியன் 10க்குரிய தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். செவ்வாய் உங்கள் ராசிக்கு அதிபதி 4ஆம் இடத்தில் திக் சூனியத்தை அமைந்திருக்கிறார். 10 செவ்வாய் இருந்தால் திக் பலம், அதை 4ல் தான் திக் சூனியம். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் சாதகமில்லாத ஒரு வாரம். புதிய முயற்சிகளை நிதானம் காட்ட வேண்டும். பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. சில காலங்கள் அப்படி தான் வரும். கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அப்படி இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்கள். சந்திராஷ்டம நாட்களில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்காதீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்காது. இந்த வாரம் தேவையில்லாத செலவுகள் இருக்கும். தேவையில்லாத முயற்சிகள் எடுப்பீர்கள். அந்த முயற்சியில் பண விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தேவையில்லாத ஒரு வாய்ப்புகள் நிலைகள் அப்படின்னு இருக்கும். ஆகையால் கவனம் என்னும் பண விஷயத்தில். உத்தியோகம் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். ராசிக்கு 10க்குரிய சூரியன் அந்த வீட்டுக்கு 8ல் இருக்கார். ஆகையால் உத்தியோகத்தில் நிதானம் காட்டுங்கள். மேலதிகாரிகள் பகமை காட்டுவார்கள். அதனால் இந்த விகாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்க. மற்றவர்களுக்காக ஏன்னா விருச்சிக ராசி டக்குன்னு கோவப்படுவீங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அதனால் உத்தியோகத்தில் மிகவும் கவனம் வேண்டும். குடும்பம் 7க்குரிய சுக்கிரன் அதில் 5ல் உங்களுக்கு உச்சமாக இருக்கார். ஆனால் அவரும் 26 6க்கு போயிடுறார். அதுவும் சாதகம் இல்லை. ஏன்னா கணவன் மனைவியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கின்றது. அவர் கல்வியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. அதை கூட 5ல் சனி இருக்கார். இருந்தாலும் பிரச்சனை இல்லை. முடிஞ்சால் சனிக்கிழமை நீங்கள் அனுமன் ஆலயம் செல்லுங்கள், அது ரொம்ப நல்லது. சனிக்கிழமை இல்லைன்னா சனீஸ்வரர் ஆலயம் சிவாலயம் சென்று சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றுங்க. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய கடமையாக நினச்சி அதை செய்யுங்க. இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக இருக்கும், ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஓம் உம் பக்கரதுண்டாயவும் இம் உம். அதான் அந்த ஒரு சொல் மந்திரம். ஓம் உம் பக்கரதுண்டாயவும் செல்வ கணபதியோட பீஜ மந்திரம். அது உங்களுக்கு 10ல் கேது இருக்கிறது. அந்த கணபதி மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது கணபதியோடைய அருளை மறைமுகமாக பெறுவீர்கள். கேது உங்களுக்கு நன்மைகளை செய்வார். கேதுவோடைய அருளை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ குருவாத்தின்னு அவரோட சொந்த நட்சத்திரம் இருக்கா, சனி அவர் சொந்த நட்சத்திரம். இதெல்லாம் செஞ்சுட்டு வரும்போது நமக்கு நிச்சயம் நன்மைகள் எதிர்பார்ப்பதை விட நிச்சயம் இறைன் அருளால் பிரபஞ்சத்தின் அருளால் கிடைக்கும். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களோட நண்பருக்கும் உற்றாக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வாரம் எப்படி இருக்கும்? உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம் இருக்கின்றது, ஆனால் பெரிய பாதிப்பு இல்லை. 8ல் சந்திரன் உங்களுக்கு ஆட்சியாக இருப்பார். 8ல் சந்திரன் இருக்கும்போது 7ல் கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை. 7 தான் குரு இருக்காரு. ஆகையால் இந்த வாரம் சந்திராஷ்டம பாதிப்புலாம் உங்களுக்கு இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய், ராகு, புதன், 4ல் சுக்கிரன் உச்சம் 26ஆம் தேதி 5க்கு வரார். 4ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இருந்தாலும் 3ல் கிரகம் இருந்தால் பாதிப்பே என்று இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் பல வகையில் இருக்கும். அரசாங்க ஆதரவு இருக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகம், புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய வெற்றிகள், இவையெல்லாம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்கின்றன. பல வகையில் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை. சுக்கிரன் மிகவும் சாதகமாகவும் செவ்வாய் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் பலமாக இருக்கின்ற யோகமும் இந்த வாரம் உங்களுக்கு முழுமையான நன்மைகளும் யோகமும் இருக்கின்றது. உத்தியோகம் உற்சாகமான சூழ்நிலைகள், மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள், பெரிய பதவிகள், புதிய வாய்ப்புகள், புதிய வேலை எதிர்பார்த்து கொண்டவர்கள் அதற்கான வாய்ப்புகள், அதற்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணி சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்று இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்குது. பொதுவாக தொழில் வியாபார உத்தியோகம் தனுசு ராசிக்கு இந்த வாரம் மிகவும் சாதகமாக இருக்கும். ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்கும். குரு ராசியை பார்க்குறார், உங்கள் ராசியை பார்க்குற ராகுவையும் பார்க்குறார். ராகு இன்னும் பலம் பெறுறார். 3ல் ராகு இருந்தாலே யோகம். அதுவும் ராகு குருவால் பார்க்கப்பட்டால் மிக அற்புதமான என்று தனுசு ராசிக்கு தொழில் வியாபார உத்தியோகம் ஆரோக்கியம், குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம், சுபகாரியங்கள், திருமணத்துக்குரிய வாய்ப்புகள், புதிய வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தேடி வரும். எல்லா விதமான அதிர்ஷ்டத்தையும் இந்த வாரம் நீங்கள் பெறப்போகிறீங்க. சந்திராசிரம நாட்கள் அதுவும் ஒன்றும் பாதிப்பில் தான் சொல்லிட்டேன். ஏன்னா 7 கிரகம் தான் பாதிக்கலை. அப்போது 7ல் தான் குரு இருக்காரு. அதனால் எல்லா விதமான நன்மைகளுக்கும் இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் என்று பலதரப்பட்ட விஷயத்தில் தனுசு ராசிக்கு இந்த வாரம் முழுமையான யோகங்கள் இருக்குது. இந்த வாரம் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம் ஓம் இம் ஓம். ஓம் ஓம் அக்கரதுண்டாய ஓம் அப்படிங்கிற அந்த பீஜ மந்திரம் செல்வ கணபதியோட பீஜ மந்திரத்தை சொல்லுங்க. முழுமையான வெற்றிகள் ஒவ்வொரு நாளும் அந்த காலையில் ஒரு 5 நிமிடம், ஒரு 2 நிமிடமாவது அவங்க டைமராக போட்டுங்க. 2 நிமிடமாவது இந்த ஓம் அக்கரதுண்டாயும் ஓம் ஓம் வக்கரதுண்டாயும் அப்படின்னு அந்த மந்திரத்தை மனசார உச்சரித்து பாருங்களேன். ஆனால் நாள் முழுவதும் உங்களுக்கு வெற்றி உங்கள் பக்கமே. நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்கவிருக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்போடும் கேட்டுக்கொள்கின்றேன். கும்பராசி சகோதர சகோதரிகள், இவ்வாரம் எப்படி இருக்கும்? லக்கி குபேரனிகளா நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியிலே செவ்வாய் ராகுவோடு சேர்க்கை, மனதிலே ஒரு கோபம், எந்த ஒரு விஷயத்திலும் அவசரம், தேவையில்லாத பதற்றம் இதெல்லாம் ஏற்படும். நிதானம் பொறுமை தேவைப்படுகின்றது. உங்கள் ராசிக்கு 3 சனி யோகமாக இருக்கிறார். மகர ராசிக்கு சனி பலமாக சூரியனோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார். சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் உச்சம் 26ஆம் தேதி 4க்கு செல்கிறார். இதெல்லாம் சாதகம்தான். ஆனால் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும் வாக்குஸ்தானத்தில் அந்த ராகுவும் சேர்க்கை பெற்றிருப்பது வார்த்தைகளை கோபத்தை கொடுக்கும். மகர ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் நிதானமான வார்த்தைகள் வேண்டும். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் அப்படி ஈடுபடுகின்ற பொழுது உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வார்த்தை நிதானம் இழப்பீர்கள். சற்று கோபத்தோடு வார்த்தைகளை கொட்டி விடுவீர்கள். அதுதான் வேண்டாம். ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், அதே தனஸ்தானம். 2ல் செவ்வாய். உங்கள் ராசிக்கு 4-11க்குரியவர் செவ்வாய். மகர ராசிக்கு 4-11க்குரிய செவ்வாய். லாபாதிபதியான செவ்வாய் வாக்குஸ்தானத்தில் ராகுவோடைய பிடியில் இருக்கிறதுனால நிதானமான வார்த்தைகள் வேண்டும். பொருளாதாரத்தில் சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆக இந்த வாரம் கவனம் வேண்டும். உத்தியோகம் 3ல் சூரியன், அது சாதகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிரச்சனை இல்லை. சனி சுக்கிரன் அப்படின்னு ஒரு சாதகமான சூழ்நிலைகள். வியாபாரம் தொழில் என்பது வேறு, உத்தியோகம் என்பது வேறு. அங்கேயும் உத்தியோகத்தில் என்ன சொல்வேன், மேலதிகாரம் கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள். குரூப் டிஸ்கஷன் அது மாதிரியான ஒரு விஷயத்தில் நடக்கும்போது கோபம் வராமல் பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுடைய இப்போயும் அதை கேட்கும்பொழுது தெரிஞ்சிட்டு இல்லையா, கோபம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் வேலையிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. புதிய வேலை எதிர்பார்த்துக்கணும். நல்ல வேலையும் கிடைக்கும் மகராசிக்கு. அதே சமயத்தில் இந்த வாரம் சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அப்படியே உங்களுக்கு 6ல் போவார், 7ல் போவார், அப்புறம் 5ல் உச்சம் பெறுவார். இப்படிலாம் உங்களுக்கு சாதகம். எனவே தொழில் வியாபார உத்தியோகம் மகர ராசிக்கு இந்த வாரம் கோபம் இல்லாமல் பார்த்துக்கிட்டா, வார்த்தைகளே கடின வார்த்தைகள் இல்லாமல் பார்த்துக்கிட்டா இந்த வாரம் உங்களுக்கு தன்மை ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் கணவன் மணி ஊரெல்லாம் மகிழ்ச்சி சந்தோஷம் அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கிறது. சுக்கிரன் உச்சம் அப்புறம் 4க்கு போகிறார். அதெல்லாம் பாதகம் இல்லை, சாதகமான விஷயம். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, கோபம் வருங்க. 2ல் செவ்வாய் தான் கட்டாயமாக வரும். ஆனால் அந்த குரு பார்வை இருக்கனால அதை இல்லாமல் பார்த்துக்கிட்டால் நன்மைகள் உங்கள் பக்கம். இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய பீஜ மந்திரம், ஒரு சொல் பீஜ மந்திரம் ஊம் ஊ இம் ஊம் ஓம் ஊம் வக்கரதுண்டாய ஊம். அந்த மந்திரத்தை சொல்லுங்க. காலை எழுந்தவுடனே குலதெய்வம் பித்திருக்கள் எல்லாம் வணங்கிட்டு உங்களுக்கு அந்த மந்திரத்தை ஒரு 2 நிமிஷம் ஆச்சும் சொல்லுங்கள். அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ கணபதியால் ஏற்படும். நலம் பெறுக வளம் பெறுக. கும்பராசிக்குரிய வார கோச்சார பலன்களைய மதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி சகோதர சகோதரி, இவ்வாரம் எப்படி இருக்கும்? ராசியில் செவ்வாங்க, ராசியில் ராகு, ராசியில் புதன் உங்களுக்கு யோகாதிபதி. ஆனால் செவ்வாய் பகை, சனிக்கு பகை செவ்வாய். கோபம் நிறைய வரும். எழுச்செஞ்சு பேசுவீங்க, எரிச்சலாக பேசுவீங்க. யார்கிட்ட? உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்டையும் உங்களோட லவ்வர்கிட்டையும் உங்களுடைய மனைவிக்கிட்டையும் அந்த குடும்ப உறவுகள் பாதிக்கக்கூடிய வன்மையான ஒரு வார்த்தைகள் உங்களுக்கு வரும். அந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியாமல் பேசிடுவீங்க. ஆனால் அது உங்களுடைய உறவுகள் அன்புக்குரியவர்களோட மனதை பாதிக்கும். இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
வார்த்தைகளில் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள், கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. அவங்களே ஏதோ ஒரு கோவப்படுறாங்கன்னா கூட, எப்பா நல்லபடிமா சொல்லியிருக்காரு, இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக நம்ம வார்த்தையை வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனதில் இப்போ இந்த பலனை பார்க்கின்ற பொழுது விதைத்து கொண்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ராசிக்கு 2ல் சனி, 2ல் சூரியன், 2ல் சுக்கிரன், இதெல்லாம் எல்லா விதமான குழப்பங்களையும் உங்கள் தொழில் வியாபாரத்தில் கொடுக்கும். பண பிரச்சனைகள் கொடுக்கும், பொருளாதார பிரச்சனைகள் கொடுக்கும், கடன் தொல்லையை ஏற்படுத்தும். ஏன்னா ராசிக்கு 10க்குரியவன் செவ்வாய், கும்பராசிக்கு. இந்த செவ்வாய் உங்களுக்கு ராகுவோட பிடியில், நிழல் கிரகத்துடைய பாம்போடைய பிடியில் இருக்கிறதுனால இந்த வாரம் பொருளாதார விஷயத்தில் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. 2ல் சூரியன் சனி சேர்க்கைன்றது ஒரு பகை. அந்த பகை சேர்க்கை சுக்கிரன் மட்டும், ஆனால் 26 சுக்கிரன் வெளியே வந்துடுறார். ஆகையால் இந்த இடத்தில் சனி சூரியன் சேர்க்கை என்பது வார்த்தைகளை நிதானம் செய்கிற அந்த தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிவிட்டு அதன் பிறகு நமக்கே அது பாதகமாக அமையும் என்ற விஷயம் தெரியாமல் செய்துவிட்ட பிறகு வருத்தப்படாதீர்கள். எல்லா வார்த்தையிலும் இப்போது கொஞ்சம் மௌனம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆயுதம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். குடும்பம் அவ்வாறே கணவன் மனைவியை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுந்தரன் ஓரளவுக்கு சாதகம் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இருந்தாலும் கணவன் மனைவி உறவிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம். 5ல் குரு அற்புதமாக இருக்கிறனால குழந்தைகளால் மகிழ்ச்சி. குரு தாங்க இப்போ உங்களை சப்போர்ட் பண்ணுறார். குரு வழிபாடு சாய்பாபா, ராகவேந்திரா, இல்லை பாமன் சுவாமிகள், இல்லை நீங்கள் காகபூஜனை வணங்குங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். குரு நல்லா இருக்கார், உங்கள் 5ல் குரு இருக்கார். அந்த குரு வழிபாடு செய்வதன் மூலம் தினந்தோறும், அதனால் வேலைக்கிழமை மட்டும் இல்லை, குணந்தோறும் நமக்கு பிரச்சனை இல்லாமல்னா காலைல குலதெய்வத்தம் பித்திருக்குள்ளே எல்லாம் வணங்கி விட்டு காகபூஜனரே சரணம் அப்படின்னு நீ சொல்லும் பொழுது அன்றைய நாள் முழுவதும் அவருடைய அருள் பாவிப்பு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். இந்த வாரத்தை பொறுத்து ஆரோக்கியம் பிரச்சனைகள் இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும். இந்த ஆரோக்கியம் மனக்குழப்பம்தான் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சொல் பீஜ மந்திரம் ஓம். ஓம் ஓம் வக்கரதுண்டாய் ஓம். ஓம் ஓம் வக்கரதுண்டாய். இந்த மந்திரத்தை கூறுங்க. காலையில் எழுந்தோடனே பித்திருக்கள், குலதெய்வம், அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குருமார்கள் அவங்களெல்லாம் வணங்கிட்டு இந்த மந்திரத்தை கணபதியோட மாதா பிதா குரு தெய்வம் அதெல்லாம் மாதா பிதா குரு வணங்கிட்டு தெய்வத்தை ஓம் ஓம் வக்கரதுண்டாய் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கள். அன்றைய நாள் முழுவதும் செல்வ கணபதியின் பரிபூர்ணமான அருளை பெறுவீர்கள். வெற்றிகள் உங்களுக்கே. நலம் பெறுக, வளம் பெறுக. மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களையும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரம் மீன ராசிக்கு எப்படி இருக்கின்றது? லக்கி குபீரன் நீங்களா? ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. ராசியில் 6க்குரிய சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உடல் நலத்தில் பாதிப்பை கொடுக்கும். சரியான ஒரு முடிவுகள் எடுப்பது சிரமங்களை ஏற்படுத்தும். ராசியிலே சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். பகை கொண்டவன் குருவுக்கு பகை சுக்கிரன் தான். நம்ம பகை கொண்டவன் அமர்ந்திருக்கிறான். எந்த விஷயத்திலும் திறமான ஒரு முடிவுகள் எடுப்பதில் சிரமங்களை ஏற்படும். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி 2/9க்குரியவர். அவர் 12ல் அமர்ந்திருக்கார். குரு பார்வை இருக்கு. அந்த ஒரு விஷயம்தான். குரு பார்வை அப்படிங்கிற செவ்வாய் அது பாதிக்காது, ஆனால் நன்மைகளை கொடுக்காது. விரயத்தில் அமர்ந்திருக்கின்ற யோகாதிபதியான செவ்வாய் பல விஷயங்களை குழப்பத்தை கொடுப்பார். தூக்கமே இருக்காது. தூக்கம் என்பது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதில் ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொழில் வியாபாரம் 10க்குரியவர் உங்களுக்கு குரு. 4ல் 10ஆம் இடத்தை பார்க்குற தொழில் வியாபாரம் வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் தேவையில்லாத செலவுகள், வரவு 8னா செலவு 10னாங்கிற மாதிரி ஒரு பக்கம் செலவுகள் கண்மூடித்தனமாக போய்கிட்டே இருக்கும். நிலம், அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் அப்படிங்கிறது, தங்கம், அதெல்லாம் முதலீடு செஞ்சும் பெரிய பாதிப்பை சந்திப்பீங்க. எதெல்லாம் நடக்கும் அப்படி நினைக்கும் பொழுது ஜென்ம சனி போட்டு ஒரு முட்டை கொடுப்பார். அனுமன் சாலிசாவை கேட்டுட்டு வாங்க, நானும் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் அது கேட்டுகிட்டே வரேன், ஆனாலும் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா
கிரகங்கள் அப்படி இருக்குது. இந்த கிரகங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு தாக்கத்தை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது. சூரியன் வேறு ராசியில் 6க்குரியவன், உங்களுக்கு குருக்கு யோகம், குருக்கு நண்பன் தான். ஆனால் உங்கள் ராசிக்கு அவர் 6க்குரியவர் இல்லையா, சத்துருஸ்தானத்துக்கு அதிபதியா, எதிரிகள் உங்கள் பக்கமே உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட எல்லா விதமான குழப்பத்தையும் அவங்களே ஏற்படுத்திப்பா. இன்னைக்கு கொடுக்குறியா, நான் கடன் வேறு ஏற்கப்பட்ட வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை கொடுக்குறியான்ட்டு உங்களை போட்டு நச்சரிச்சிட்டே இருப்பாங்க. அதே உங்களுக்கு அடுத்த செயலை செய்யலாமான்றது குழப்பம் இருக்கும். இது மீனராசிக்கு இருக்கா? ஆம், மீனராசிக்கு இப்போ பயங்கர குழப்பம், தடுமாற்றமான முடிவுகள். அந்த முடிவுகளே அவங்களுக்கு. ஆனால் ஜாதகம் ஒன்று இருக்குங்க. அந்த ஜாதகம் உங்கள் ராசி தான் மீனம், உங்கள் லக்னம்னு உனக்கு அதே நீங்கள் மீன லக்னம் மீன ராசம் சொல்லவே வேண்டாம். தூக்கி போட்டு ஒரே ஒரு உடக்கம் சனி தான் செய்வார். ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தை காட்டுங்கள். சந்திரன் உங்களுக்கு பஞ்சமாதிபதி, கொஞ்சம் சாதகமாக இருக்கார். 3ல் உச்சம், 4ல் குருவோடு சேர்ந்து பறஞ்சு. எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கணும்னா நீங்கள் சக்தி வழிபாடு செய்யணும். நீ எப்பயுமே சிவனை வழிபாடாதீங்க, சக்தி வழிபாடு செய்யுங்க, அம்மன் வழிபாடு செய்யுங்க. அதுக்கான 5க்குரியவன் சந்திரன், 6க்குரியவன் சூரியன். அதுக்கு அடுத்ததாக பார்க்கும்போது உத்தியோகம், உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. வேலையே செய்ய முடியாத அளவுக்கு உங்களுக்கு மனதில் ஒரு அழுத்தம் இருக்கும். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு போகலாம். லீவ் அதிகமாக போடுற ஒரே ராசி இப்போ மீன ராசி தான். நான் நாளைக்கு பார்த்துக்கிறேனே. இன்னும் ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்களுடைய அன்புக்குரியவர்கள் உங்கள் மீது அதிக பாசத்தை காட்டுவாங்க. ஏன்னா நீங்கள் அந்த பாசத்தை அவங்க மீது காட்டியிருப்பீங்க. மீனராசினாலே அப்படி தான். ஆக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் வேண்டும். ஆரோக்கியம் இப்போ கொஞ்சம் சிறப்பு இல்லை. 6க்குரிய சூரியன் ராசியில் அமர்ந்து சனியோடு சேர்க்கை பெற்றிருக்கின்றது. ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். குழந்தைகளாக மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த வாரம் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆரோக்கியம் கவனம் வேண்டும். கணவன் மனையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இந்த வாரம் சிறப்பான ஒரு மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஊம் ஒரு சொல் மந்திரம். ஓம் உம் வக்ரதுண்டாய் உம். கிரகங்களுடைய சாதகமில்லாத சூழ்நிலை இந்த மந்திரத்தை மனதிலே ஒரு 5 நிமிடம் ஆகுது. 5 நிமிடம் குறைந்தபட்சம் சொல்வேன். ஒரு நல்ல பலன் கிடைக்குன்னா 15 நிமிஷம் ஒரு டைமரை போட்டு 15 நிமிஷம் ஓம் ஓம் வக்ரதுண்டாய ஓம், ஓம் ஓம் வக்ரதுண்டாய ஓம் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லும்போது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தரும். நலம் பெறுக, வளம் பெறுக. இதுவரை நாம் பார்த்தது மார்ச் மாதம் 22ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2026 ஞாயிறு முதல் சனி வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்களோட ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரன் வாயிலாகவே உங்களோட யோக பலன்கள் அறிய வரும். ஒரு தகுந்த ஜோதிடம் உங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லேயும் என்னை தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் இந்த வாரத்தில் உங்கள் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் மறுப்புடுவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.